வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆச சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம்னா 2026வது வருஷத்தோட மீனம் ராசிக்கான ஆண்டு பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷம் 2026 கிரகநிலைகள் கோச்சாரப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் இருக்கிறாரு, அதாவது உங்களுக்கு 12ஆம் பாவம். குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறாரு, 3ஆம் பாவத்தில். ராகு பகவான் மீனம் ராசியில் இருக்கிறாரு, அதாவது 1ஆம் பாவம். கேது உங்களுக்கு கன்னிராசியில் இருக்கிறாரு, 7ஆம் பாவத்தில் இருக்கிறார். இதுதான் இந்த வருஷத்துக்கான உங்களோட கிரகநிலைகள். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரங்களுக்கு இந்த இடம் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். எந்த ஒரு டென்ஷன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. செலவுகள் மட்டும் கொஞ்சம் கூடி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செலவு எது குறைக்கலாம்னு நினச்சி யோசித்து குறைச்சிக்கோங்க. நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழைய கர்மா எதனா இருக்குன்னா அதெல்லாம் தீர்க்கக்கூடிய வருஷம் தான் இந்த வருஷம். வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். தியானம் அது மாதிரியான விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தூக்கம் குறைவாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதையாவது உங்கள் மனசில் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் வந்திருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் குறைவு ஏற்படும். அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மீனராசிக்காரங்க பொறுத்தவரையில் இந்த 7.5 சனி இது கடைசி காலகட்டத்தில் இருக்கிறீங்க. இது ஒரு முடிவுக்கு வர விஷயமா இருக்கிறதுனால ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷம்தான் இந்த மீனராசி பொறுத்தவரையில். குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் பாவமான ரிஷபத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல தைரியமாக எதனா செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு உங்களோட ஸ்கில் எல்லாம் வெளிப்படுறதுக்கான ஒரு வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்க போகுது. நல்ல பலன்கள் பார்க்குறீங்கன்னா நல்ல நேரம் டக்குன்னு உங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய தைரியம் வரும். நீங்கள் எடுக்கிற முடிவு 200% சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு மீனராசிக்காரங்க பொறுத்தவரையில் இந்த வருஷம் 2026 ரொம்ப சூப்பராக இருக்கும். வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். நிறைய விஷயங்கள் இது மாதிரியான எல்லா நல்ல விஷயங்களாகவே இந்த வருஷம் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குது. இந்த வருஷம் பொறுத்தவரையில் 3ஆம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால எந்த முயற்சி செஞ்சாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ராகு பகவான் 1ஆம் பாவத்தில் இருக்கிறதால தனிப்பட்ட நம்பிக்கை, அட்ராக்ஷன், ரெகக்னைஷன்லாம் உங்களுக்கு நல்லபடியாக உயரும். திடீர்னு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கேது பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்கள் பார்ட்னர்கிட்ட மட்டும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வருஷம் அமைஞ்சிடும். அதை பற்றி எதுவும் ஒரு கவலையும் இல்லை. சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை அண்டர்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் தூரமான ஒரு விஷயம், அதாவது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா புதிய வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் நினைக்கிறவங்களுக்கும் வியாபாரம் செய்ய ஆரம்பிக்க நினைக்கிறவங்க இந்த 2026வது வருஷம் ஒரு நல்ல வருஷமாக இருக்கும். அதாவது பயணத்தினால இல்லை ஒரு வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ட்ராவலுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லபடியாக இருக்குது. உங்ககிட்ட மறைஞ்சிருந்த டேலண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2026வது வருஷம் மீனராசிக்காரங்களுக்கு நல்லபடியாக வெளிப்படும். அது நல்ல உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைச்சு தரக்கூடிய ஒரு சிறந்த வருஷம்தான். ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உயர்வு வரக்கூடிய ஒரு நல்ல வளர்ச்சி தரக்கூடிய ஒரு வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்க போகுது. அதே மாதிரி அக்டோபர் டு டிசம்பர் பிஸ்னஸில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். வெளிநாடு பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு இதில் இருக்க போகுது. பணம் ஒரு நல்லபடியாக ஒரு சைடு இன்கம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கமிஷன் மாதிரியான விஷயங்கள், கன்சல்டன்சி பண்ணுறதுனால ஒரு வருமானம், அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிலம், சொத்து அது மாதிரி விஷயங்கள் வாங்கிறதுக்கு கூட இந்த வருஷம் ஒரு யோகமான வருஷம் தான் இந்த 2026 மீனராசி பொறுத்த வரைக்கும்.
கவனமாக நீங்கள் வந்து சனி வந்து 12ஆம் பாவத்தில் உங்களிலேயே இருக்கிறதுனால அது சில நேரங்களில் வந்து தவிர்க்க முடியாத செலவுகளை ஏற்படுத்தி தரும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய செலவுகளை தவிர்த்துருங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இந்த வருஷம். தம்பதிகள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் எல்லாம் வரும். அதெல்லாம் நிதானமாக புரிஞ்சு நீங்கள் எதை தவிர்க்கணும் அதெல்லாம் தவிர்த்து நல்லா இருங்க. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் நிறையா ட்ராவல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கேது பகவான் 7ஆம் பாவத்தில் இருப்பதுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆரோக்கியம் பொறுத்தவரையில் 7.5 சனி முடிவு அடைகிற காலத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் உங்களுக்கு இவ்வளோ வருஷம் அந்த 7.5 சனியில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைஞ்சி உங்களுடைய டயர்டெல்லாம் குறைஞ்சி ஒரு நல்ல ஒரு ரிலீஃபை நோக்கி நீங்கள் இந்த வருஷம் ட்ராவல் ஆவீங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சியாக உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கும். தொழிலில் மிக அற்புதமான ஒரு வளர்ச்சி இந்த வருஷம் ஏற்பட போகுது. பணவரவு கொஞ்சம் நிதானமாக இருக்கும். ஜாக்கிரதையாக அதை நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு வருஷம்தான் இந்த வருஷம். ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு நிதானமான ஒரு முன்னேற்றமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆன்மீகம் வந்து ஒரு சிறந்த விளங்கும். கோவில்களுக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தானாக வாய்ப்பு ஏற்படும். அது தவிர்க்காமல் போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். வெளிநாடு பற்றி யோசிச்சிருக்கவங்க, வெளிநாட்டில் வேலை தேடுறவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமையறதுக்காக நல்ல ஒரு வருஷம் தான் இந்த மீனராசிக்கு பொறுத்தவரையில். வெளிநாட்டு வாய்ப்புகள் இந்த வேலை வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது இதுதான். நான் இது சொல்லியிருக்கிறேன். இந்த 2026 பொறுத்தவரையில் மீனராசி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அது எல்லாமே கலந்து ஒரு மிக்ஸ்டான பலன்கள் தான் இருக்க போகுது. ஒரு நல்ல விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அது எந்த ஒரு குற்றம் குறை எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. செலவில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வேறு எந்த ஒரு இதில் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களோட பார்ட்னரோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. எந்த வாக்குவாதத்திலையும் ஈடுபடாதீங்க. இது உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வருஷமாக தான் இந்த 2026 இருக்கும். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. ரொம்ப நன்றி இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக கேட்டதற்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.